தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். உள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். கடக ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சுக்கிர பகவான் தங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஏற்கனவே குரு ஜென்ம குருவாக இருக்கிறார். ஜென்ம குரு என்பதால் தங்களுக்கு அவ்வப்போது சிறு சிறு உடல் உபாதைகள் இருந்து கொண்டே இருக்கும். ராசியில் சுக்கிரன் சஞ்சாரிப்பதால் அவர் என்னதான் பகைபெற்ற கிரகமாக இருந்தால் கூட ஜென்ம சுக்கிரன் என்பதால் ஓரளவு தங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார், மன மகிழ்வை கொடுப்பார். தடைபட்ட காரியங்கள் முடிந்து நல்லபடியாக நடப்பதற்கு உதவி செய்வார். பண வரவுகள் மேம்படும். பெண்களுக்கு இளமை திரும்பும். தடைபெற்ற சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு நல்ல விதத்தில் குழந்தை உண்டாகும். ஆரோக்கியமான குழந்தைகள் பிறப்பார்கள். ஐடி துறை அன்பர்கள் புகழ் பெறுவர். சிலருக்கு வெளிநாட்டு கம்பெனிகளிலிருந்து அழைப்புகள் வரலாம். அதனை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது எதிர்கால வாழ்க்கைக்கு தங்களுக்கு நன்மை தரும். கை நிறைய சம்பாதிப்பீர்கள். வெளிநாடு செல்ல ஆசைப்படுபவர்கள் தாராளமாக செல்லலாம். அதற்கான முயற்சியினை தாங்கள் மேற்கொள்ள வேண்டும். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக வீடு கட்டலாம். அழகான கலை நயம் மிக்க வீட்டினை கட்டுவீர்கள். சிலர் நல்ல அழகான வாகனங்களை வாங்குவீர்கள். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புது வாகனத்தை வாங்குவீர்கள். குருவும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வார்கள். அவர்களுக்குள் அனுசரணை, அன்பு, அரவணைப்பு அனைத்தும் உண்டாகும். ஆக கடகராசி என்பவர்களுக்கு உத்தியோகம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் புகழ் பெறுவீர். பிறரால் முடிக்க முடியாத வேலையினை தாங்கள் சிறப்பாக முடித்து நல்ல பெயர் எடுப்பீர்கள். தொழில் துறை சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள், அழகு சாதனங்கள், ஆடம்பர பொருட்கள் போன்றவை நன்றாக வியாபாரமாகும். செல்வ செழிப்பு மேம்படும். பெண்களுக்கு நகைகள் ஆடைகள் சேரும். மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் தங்களுக்கு அமையும். ஆக அன்பர்களே, இந்த நல்ல நேரத்தை உபயோகப்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள். தாங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் தங்களுக்கு வரலாம். சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் அரசியல்வாதிகள் புகழ் பெறுவர். அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகம் சூரியனும் சுக்கிரனும் என்பதால் அரசியலில் புகழ் வருவர். கட்சியில் தங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். மக்கள் தங்களை மதிப்பர். தங்களுடைய கௌரவம் அனைத்தும் மேம்படும். கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள சுக்கிரனை வழிபடுங்கள். பெருமாள் கோயிலாக இருந்தால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.